ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு வீட்லேயே சுவையான ஓமப்பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே இது போல் அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு இதை நம்ம மீண்டும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்டர் கொண்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஓமம் தண்ணி இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருங்காயம், தேவைக்கு ஏற்ப உப்பு. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஓமம் தண்ணி, அதை தான் நம்ம இதில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். நமக்கு வெயிட் லாஸ் ஆகணுன்றவங்க இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் பிளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸ்கின்னுக்கும் ஏருக்கும் ரொம்ப நல்லாது. இது போல் ஒரு முறுக்கச்சில் நான் சின்ன சின்ன ஹோல் இருக்கக்கூடியதை எடுத்திருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்திங்கன்னா இது போல் ரெடியாக இருக்குது. இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய முறுக்கச்சில் சேர்த்துட்டு இதை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் ரெடி பண்ணிடலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு நேராக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம எப்பயும் போல் முறுக்குக்கெல்லாம் செஞ்சோம் இல்லைங்களா, அது போலயே செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இது போல் நீங்கள் டைரெக்டாகவும் ட்ரை பண்ணலாம். மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இது மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பபிள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெடியாக இருக்குது. இதே போல் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது தண்ணி இருக்கிறதுனால சிடியும், அதனால் நம்ம இது போல் ஒரு க்ளோசர் யூஸ் பண்ணிக்கலாம். இது
நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையும் வெயிட் பண்ணியிருந்துட்டு இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இது செய்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சுலபமான மெத்தட். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி நிறைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப வந்து மல்டி யூஸராக வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஓமப்பொடி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து உடச்சி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி டக்குன்னு உடஞ்சிருச்சு. ரொம்ப வந்து நல்லா இருக்குது. ரொம்ப வந்து முறுக்கும் வந்து கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம தாளித்து ரெடியாக வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது வந்து பிடிக்கும். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.